ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். தமிழ்லயே பேசிடுறேன், ரிஸ்க் வேண்டாம். Even though I am from Loyola, I can speak like a preacher, not an issue, but still prefer to speak in Tamil. எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது டாக்டர் சேஷாத்ரி சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே குரு, பீஷ்மர், பிதாமா, எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஒரு நல்ல மனது, ஒரு நல்ல மனதுடன் இருக்கக்கூடியவர் என்னுடன் இருக்கிறார். அது ஒரு சேஷாத்ரி. இன்னொரு சேஷாத்ரி இந்த அகாடமி குடிசையில தான் இருந்தது. அவ்வளவுதான், உண்மையை சொல்லிடுறேன். முதுகில் குத்தப்பட்டேன், அவ்வளவுதான். பேக் ஸ்டாபிங். 2 பேர் ஒன்றாக சேர்ந்து முதுகில் குத்தி விட்டார்கள். உயர்த்துக்கு இருந்தேன், அப்போ காப்பாத்தினார் பெருமாள். சேஷாத்ரி ரூபத்தில் வந்து, அவர் தான் எம் சேஷாத்ரி, என்னுடைய 6 உயிர் நண்பர். 35 வருஷமா. இது சும்மா இல்லை, வலியினுடைய வெளிப்பாடு. அப்ப யார் அமிச்சாருன்னா பிரசாத். ஓடா பிரசாத், என் நண்பன் தவிக்கிறான், அவன் முதுகில் குத்தப்பட்டான், அவனை தூக்கி விடு. அங்கிருந்து வந்தார் பிரசாத். தலை நிமிர்ந்து விட்டோம். இல்லைன்னா அன்னைக்கு காலி. நான் RR அகாடமி காலியா இருக்கும் 2003-4 டைம்ல. இது உண்மை. எங்க கிட்ட இருந்த கூடிய அட்ரஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் களவாடப்பட்டது. த்ரூஅவுட் நைட் களவாடப்பட்டு நுங்கம்பாக்கத்திலேயே வேறு ஒரு இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. ஆமா, அது ஒரு பெரிய ரிஷியின் பெயரால். பகவான் கிருஷ்ணரே இருக்காரா? கிருஷ்ணர் ஆண்டவன் என் பக்கத்தில் இருக்காண்டா, போகடா. அன்று சூளுரைத்தேன், மாணவர்கள் என் பக்கம், ப்ரொஃபசர்ஸ் என் பக்கம், கடவுள் வெங்கடேஸ்வரா என் பக்கம், போங்கடா. அன்றையிலிருந்து ஆரம்பித்தது. ஃபைனல் விட்டுலாம் நினைச்சேன். ஐயோ வானா, இன்டர் போறோம். CA ஃபவுண்டேஷன், CA இன்டர், CS ஃபவுண்டேஷன், CS இன்டர், CMA ஃபவுண்டேஷன் இன்டர். வந்தாரு பிரசாத். எட்ரா வண்டிய ஆரம்பிடா. ஃபைனல ஆரம்பிச்சோம். ஃபைனல் 2006ல சந்தியா மாணவி ஃபைனல்ல ரேங்க். இன்னைக்கு அவங்க அமேசான்ல 50L வாங்கிட்டு இருக்காங்க. CMA, அதான் கொடுமை. CA இல்ல, CA வாங்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. CMA வாங்குறாங்களே, அதான் கெத்து. இப்போ நான் நிறைய மேடையில சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பிரசாத் சார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு CA. சிவராமன் சார், சதீஷ், போங்க சார். CMA ஈக்குவல் டு CA, அப்படி ஆயிப்போச்சு. CMA ஈக்குவல் டு CA. அதற்கு எனக்கு பக்கபலமா என்னுடைய ஸ்டூடெண்ட் CMA திவ்யா அபிஷேக் சார், வாங்க சார். அப்படி அவங்க நிக்கிறாங்க பாருங்க. அவரு டாக்டர் வி முரளி, இன்னைக்கு நேத்து இல்ல, 94 அவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். அவர்தான் ஹனுமார் ராமரை பிடிச்ச மாதிரி பிடிச்சுப்பா அப்படியே. சாரி அப்படி. ஐயோ பாருங்க, இது உணர்ச்சியின் பிரவாகம். இது அவர்தான் தமிழ்ல பேச சொன்ன 1 மணி நேரம். அரசியல் வாய்ப்பு இன்னும் வரவில்லை. ஆமா, அது எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆண்டவன் கட்டளையிட்டால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். வேண்டாம் என்று 6 உயிர் நண்பர் சேஷாத்ரி சொல்லுகின்றார். கடவுள் தீர்மானிப்பார். தமிழ் பிரமாதமாக வாயிலிருந்து தவழும். அதுதான். ஏனென்றால் வள்ளுவர் கோட்டத்திற்கு எதிர்த்த மாதிரி தான் நாங்களே இருக்கிறோம். தெய்வ புலவர் திருவள்ளுவர். நிறைய டைம் வேஸ்ட் பண்ண பேச விட்டா பேசிடுவேன். ரைட், இவர்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா பேக்ல போயிட்டேன், நான் பேசணும்னு வரல. ஜஸ்ட் லைக் எக்ஸ்டெம்பர். ஸோ அப்பேற்பட்ட சார்
ஆண்டவனின் திருவருள் எங்கள் பக்கம் இருக்கு. நிச்சயமாக டாக்டர் வி முரளி சார் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் அலங்கரிக்க உள்ளார். அது நடக்கும். ஆண்டவன் இருக்கிறான், அது நடக்கும். நிச்சயமாக அது நடக்கும். நடந்து இங்க வருவார் பாருங்களேன். பாருங்க, மகா பெரியவா, பாபா, பகவான், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு மேல என்ன, இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு, அவருக்கும் இருக்கு. நிச்சயமாக அந்த உயர்ந்த பதவியை அவர் கூடிய சீக்கிரத்தில் அடைவார். 2006 டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆடிட்டோரியம் சிபிடி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவரை பார்த்து கேட்கிறேன் நான், சார் நான் ஃபர்ஸ்ட் சிபிடி எழுத வைக்கிறதா இருக்கேன் நவம்பர்ல, என்ன சார் ஆகும் ரிசல்ட்? இப்படி கை காமிச்சார். அப்போ பக்கத்துல பிரசாந்த் கோஷ், அவர் தான் டைரக்டர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், சார் வந்து சேர்மன். அப்படி கை காமிச்சார். 58 பேரை எழுத வச்ச 52 பேர் பாஸ். அந்த ஒரு செய்கை சார் தான் காரணம். அது அவருக்கு மறந்திருக்கும். டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆடிட்டோரியம் 2006 and CPT was introduced for CA. அது அப்புறம் பயணம். ஸோ இந்த நேரத்தில் இதையெல்லாம் சொல்லியே ஆக வேண்டும். இந்த டைம்ல சொல்றேன்னா வேற எந்த டைம் சொல்ல முடியும்? அப்படி எழுந்து நிறுத்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா, பேரண்ட்ஸ் இல்லைன்னா நான் இல்லை. அவங்க தான் எல்லாமே. இன்று சவுத் இந்தியால இந்தியாவே தான் சிஎம்ஏன்னா ஆர்ஆர், ஆர்ஆர்னா சிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே. ஒரு ஜான் சார் ஆகட்டும், ஒரு யூகே சார் ஆகட்டும், சொல்லிட்டே போகலாம். என்னுடைய ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். டாக்டர் OS சரவணன், டாக்டர் ராஜசேகர், ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதே போல காயத்ரி, அவங்க தான் கம்பெனில எடுத்தவங்க. she is not well, என்னுடைய ஓன் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். இப்படி சோ இது நீண்டு கொண்டே செல்லும். இந்த நேரத்தில் அவ்வளவுதான், இன்னும் 1 மினிட் தான், எடுத்துக்க மாட்டேன். 3 விஷயங்களை சொல்லி முடித்து விடுகிறோம். ஒன்று, இது கனவு நினைவாகும். ஏன்னா அப்துல் கலாமே சொல்லிட்டாரே, போடா கனவு கான். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பேப்பர் போட்டு கொண்டிருந்த பையன் படித்ததனால் தான் இங்கு வந்தார். ஜனாதிபதி, அதை விட்டுருங்க, அணு விஞ்ஞானி. அந்த மாதிரி நானும் அத்தகைய ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து அவரை மாதிரி ஒரு படிப்புக்கு சொந்தக்காரன். நம்பர் 1. நம்பர் 2, இந்தியா முழுவதும் இந்த எங்களுடைய துண்டு பரவும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நாங்க எங்களுடைய பேம்பர்ஸ்லே போட்டோம், இது ஒரு அறம் சார்ந்த நிறுவனம். எவ்வளவு தைரியம் வேணும்? அறம் சார்ந்த நிறுவனம். சார் யாராவது ஃபீஸே கட்ட முடியாது, படிக்க வைப்பியா? வந்து சேர் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். ஒரு பைசா வாங்க மாட்டோம். அதுதான் RR அகாடமி. அது நம்பர் 1. நம்பர் 2, எங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. ஃபவுண்டேஷன்ல இதோட 4வது டைமா ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ரேங்கே இல்லை சார். நீங்க தான் வந்து, நான் திவ்யா அம்மாவுக்கு சொல்லிட்டேன், அம்மா நீ கொஞ்சம் மெசேஜ் எடுத்துட்டு போ, ஃபவுண்டேஷன்ல ரேங்க். ஏன்னா நாங்க தான் ரேங்க் 4 வருஷமா பார்க்கிறோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனா ரேங்க் என்பது கொடுக்கப்படவில்லை. அதை நான் அவங்களுக்கு அது ஒரு கோரிக்கை வைத்தேன். சார் கிட்டியும் அந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா ரேங்க்னா அது நாங்க வந்துருவோம் ஃபர்ஸ்ட். சரி, அது ஒன்று. அடுத்தபடியாக இந்த சபையில எல்லாருமே ட்ரஸ்ட் எதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் தவறாக நினைக்க வேண்டாம், ஏமாத்துறதுக்கு, டாக்ஸ் எவேட் பண்றதுக்கு தான் ட்ரஸ்ட். அதுதான் காலம். ஆனா இப்பொழுது உண்மையாகவே தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னா யாரு சார் சொல்ற? நம்பர் 1, சிங்கிள் பேரண்ட் சைல்டு. இது மோட்டோவாவே வச்சிருக்கோம். நம்பர் 2, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள். நம்பர் 3, ஃபீமேல் சில்ட்ரன். ஒரு குடும்பத்தில் 3-4 பேர் இருக்காங்க, ஒருத்தரை தத்து எடுத்துக்கோப்பா. அவங்க தானே குலசாமி, அவங்க தான். அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. பெண்கள் தான் நம்முடைய இந்தியாவின் வாழ்வாதாரம். அவங்கள தத்து எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் ஏழை கிராம மாணவ மாணவிகள். நானே கிராமம் தான், ஏழை. 5வது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவ மாணவிகள்.
வாங்கடா, அவ்வளவுதான் சார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்ன, அறந்தாங்கி மாவட்டம், அவர் தான் ஃபர்ஸ்ட், தனபால் CA ஃபவுண்டேஷன். அம்மா கூலி தொழிலாளி, அப்பா ஈரோடுல ஒரு தறி நெய்றார், இங்க படிக்கிறான் CA ஃபவுண்டேஷன். பைசா ஒன்னும் கேட்க மாட்டேன். ரெண்டாவது ஹொசூர் தீபிகான்னு பேரு, நடக்கவே முடியாது அந்த அம்மானால, குழந்தை ஸ்கூல் ஃபர்ஸ்ட், மவுண்ட் கார்மல், தாய் படித்தாய், ஃபீஸ் பிச்சு விடுவேன். கிருஷ்ணகிரி கலெக்டர், யார் அவரு? ஐயோ, நான் அதெல்லாம் எந்த பத்தியெல்லாம் பெருமையா சொல்ல, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னாங்களாம். போன் போட்டிருக்காங்க, என்னால் எடுக்க முடியல போல. அப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரால் அங்கீகரிக்கப்பட்டவர் தீபிகா ஆன்லைன்ல அட்டன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். பட் ஏன்னா இந்த மாதிரி கோடான கோடி மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். தானம்னே நான் சொல்ல மாட்டேன், தர்மம். தானம்னா சொல்லிட்டு கொடுக்கிறது, தர்மம் சொல்லாம கொடுக்கிறது. செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம டாக்டர் சேஷாத்ரி 2 பேர் அவங்களுடைய ஆசையில, ப்ரொஃபசர்ஸ் உடைய விஷஸ்ல, இந்த மேடையில சார் இருக்கும்போது இப்படி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்பதாக உள்ளோம். அவ்வளவுதான், இருக்கிறோன்றத இங்க தெரியப்படுத்திட்டு நாங்க ப்ரொசீட் பண்ண போறோம். மூணாவது சார், டாக்டர் முரளி சார், CMA தான் எங்களுக்கு உயிர், CMA தான் எங்கள் வாழ்வு, எங்கள் வளம், அவ்வளவுதான், எல்லாமே அதுதான். அதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். அதனாலதான் CA ஃபைனலே எடுக்கல சார் நாங்க. ஏன்னா CA ஃபைனல் நாங்க ஒண்ணு எடுத்தா டெஃபினட்டா டாக்டர் சேஷாத்ரி சார் வாங்க சார், CA CRV பிரசாத், ஜெயஸ்ரீ மேடம், உதயகுமார் சார், சிவராமன் சார், லட்சுமி நாராயணன் சார், ஜான் சார், எல்லாரையும் கூப்பிட வேண்டி வரும். அப்போ CMA நட்டாற்றில் விடப்பட்டு விடும். யார் எடுக்கிறது CMAக்கு? நான் சொல்லிட்டேன் சார், உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. எங்கள்னா CMA சார், அவ்வளவுதான். ஏன்னா சந்தானம் சார் சொன்ன போல எங்களுக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. சவுத் இந்தியால 5 பேரில் 2 அல்லது 3 பேர் RR அகாடமியை சேர்ந்த மாணவ மாணவிகள். ஆமா, அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது. அதை செலுத்த வேண்டிய நேரம் வரும். ஏன்னா நான் போய் கேட்டா, நாங்க எல்லாருமே போய் கேட்டா, எங்களுடைய மாணவ மாணவிகள் எல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. CMAக்காக நம்மை சார்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் இங்கு அவங்க மேல வரணும்னு ஆசைப்படுறோம். முடிச்சிட போறேன் சார். இங்க இன்னைக்கு இந்த டைம்ல எல்லாரையும் அகாமடேட் பண்ணி பெரிய ஹால்ல உட்கார வச்சா ஒரு 450 பேரை எங்களால உட்கார வைக்க முடியும் சார். 450 இல்ல, 500 பேர் இடம் இல்லை சார். அதனால இங்க ஒரு 130 பேர் இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 120 பேர் இருக்காங்க சார். எல்லாம் வெயிட் பண்றாங்க பாவம் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, தேர்ட் ஃப்ளோர்ல குரூப் 1 குரூப் 2 அண்ட் ஃபைனல் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. அதனால தயவு செய்து சார், CMA தான் வாழ்க்கை, CMA தான் எல்லாமேன்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சார். அது போதும், அது உங்க வாயால வரணும். ஆமா, அதாவது வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி, கரெக்டா சார் நான் சொல்றது? அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன், CMA தான்டா கெத்து, CA பார்த்துக்கலாம் போடா, 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். CMA 3.5 வருஷம்டா, முடிச்சிட்டு வெளியே வாடா. சேலரி எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 10 லட்சம், 15, 20, 28 வாங்கியிருக்காங்களா? எஸ். ஜெயசித்ரா AVM ராஜேஸ்வரி ஸ்டூடெண்ட் WCC 28 லட்சம் ரூபாய் ஆல் இந்தியாவில் டாப் பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. இந்த வரப்போறாங்களே எங்களுக்கு ஒரு ஆஷ்னா ஜெயின், அப்புறம் ஒரு ஹரிணி, அப்புறம் ஐஸ்வர்யா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க சார். உங்களுடைய ஆசி அவர்களுக்கு தேவை. CMAனா என்ன அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லிடுங்க சார். நான் விடை பெற்று அமர்கிறேன். வணக்கம்.